வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனுவல் பிளானர் இது 2026க்கான ஆனுவல் பிளானர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான் இது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அண்ணா யூனிவர்சிட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ அது வந்து எக்ஸாம் வந்து மே மாதத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியில் வரும். எக்ஸாம் வந்து ஜூனில் இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பிடி அசிஸ்டண்ட்டு இது வந்து மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலையில் எக்ஸாம் இருக்கும். டிஎன் டெட்டு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு ஜூலையில் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் இருக்கும். செட்டு எக்ஸாம் வந்து ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். செப்டம்பரில் வந்து எக்ஸாம் இருக்கும். டிஎன் டெட் அப்படிங்கிறது அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வரும். டிசம்பரில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னா, த பிளானர் வந்து டென்டேட்டிவ் ஸோ ஆஸ் டு எனேபிள் த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தம்செல்ஃப் ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறாங்க. தேர் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன் மென்ஷன் இந்த பிளானர். இது வந்து மாடிஃபிகேஷன், அதாவது மாற்றத்திற்கு உட்பட்டது தான் இந்த ஆனுவல் பிளானர். ஸோ அதே மாதிரி வேக்கன்சி வில் பி வந்து பின்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து த வேக்கன்சிஸ் வில் பி அனௌன்ஸ்டு இன் த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும், எவ்வளோ வேக்கன்சி என்ன இருக்குதுன்னு சொல்லிது. த சிலபஸ் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் அவைலபிள் ஆன் த டிஆர்பி வெப்சைட் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நம்ம லிங்க்கை போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ விசிட் த டிஆர்பி வெப்சைட் ஃபார் அப்டேட் ரிகார்டிங் நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நம்ம வந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எப்பயுமே இந்த ஷெட்யூல்டுக்குள்ளே வர எக்ஸாம் நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அட்லீஸ்ட் டூ டேஸ் ஒன்ஸோ அல்லது வீக்லி ஒன்ஸோ வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸில் வேணால் 2 days ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, என்ன நம்மளுக்கு ரிகார்டிங்காக ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்குள்ளே நம்ம படிக்க போகிறோமோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளானர் அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணி வெற்றிக்கான ஒரு பிளானர் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நன்றி.